இந்த வீடியோல SQLோட டேட்டா டைப் பத்தி நம்ம BTTN எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So let's get into the video. இதுல வந்துட்டு டேட்டா டைப் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவோம், அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவோம், செமி ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவோம். இதுல ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா என்னன்னா டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர், ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர். அதாவது இது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நான் இங்க நேம் கொடுக்குறேன், இங்க ஏஜ் கொடுக்குறேன், இங்க சேலரி கொடுக்குறேன். நேம்ல நான் தஹா அப்படின்னு கொடுக்குறேன், அர்தன் தீபிகா அப்படின்னு கொடுக்குறேன், தர்ஷினி அப்படின்னு கொடுக்குறேன், இங்க 24ன்னு கொடுக்குறேன், இங்க 23 அப்படின்னு கொடுக்குறேன், இங்க ஏஜ்ல 21ன்னு கொடுக்குறேன், இங்க சேலரினா 25,000 கொடுக்குறேன், இங்க 21,000 கொடுக்குறேன், இங்க 20,000 கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு அப்படிங்கிறது, ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படிங்கிறது. இப்போ இதுல ஏன் நான் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்னா இப்போ நேம்ல நான் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏஜ்ல ஏஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன், சேலரியில சேலரி மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் நேம்ல வந்துட்டு ஏஜ் போடுவோம், நான் கண்டிப்பா போட மாட்டேன். ஏஜ்ல போயிட்டு நேம் போடுவோம், நான் கண்டிப்பா போட மாட்டேன். பிகாஸ் இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நேம்ல நேம் தான் போடணும், ஏஜ்ல ஏஜ் தான் போடணும், சேலரியில சேலரி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதுக்கு, அதாவது ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டா இருக்கும், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நேம்ல நம்ம ஏஜ் போட மாட்டோம், ஏஜ்ல நேம் போட மாட்டோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும்னா, நான் சோஷியல் மீடியா எடுத்துக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கும். எல்லாருமே ஒரே போஸ்ட் போடுவாங்களா? போட மாட்டாங்க. எல்லாருமே ஒரே வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்களா? போட மாட்டாங்க. எல்லாரும் பண்ற கமெண்ட் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கண்டெயின் பண்ணியிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோஷியல் மீடியா. ஓகே, அன்ஸ்ட்ரக்சர்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதுல செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இமெயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இமெயில ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? சென்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசீவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டேட். இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்ல இருக்கு, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ நம்ம யாருக்கு மெயில் அனுப்புறா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல தானே அனுப்புவோம். சென்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசீவர் இருப்பாங்க, கீழே டேட் போட்டு அந்த மாதிரி தானே நான் அனுப்புவோம். இது எப்படி இருக்கு? ஃபிக்ஸ்டு ஃபார்மேட் இருக்கு. யாருக்கா இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் அனுப்புவோம். ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இமெயிலேயே மேல சென்டர், ரிசீவர், டேட்னு இருக்கிறது ஸ்ட்ரக்சர்ட். ஏன்னா இது ஃபிக்ஸ்டா இருக்கு. யாருக்கு அனுப்புறா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல அனுப்புவோம். இந்த இதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதுக்குள்ள கீழே அதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்போம்ல, எல்லாருக்கும் ஒரே கண்டென்ட்டாவே அனுப்புவோம். இப்போ ஹெச்ஆருக்கு வந்துட்டு நீங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இமெயில் கண்டென்ட் அனுப்புவீங்க. இல்ல எனக்கு சிக் லீவ் வேணும், அந்த மாதிரி லீவ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன அனுப்புவீங்க? எனக்கு இந்த மாதிரி ஃபீவர், அந்த மாதிரி அனுப்புவீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி கண்டென்ட் அனுப்ப மாட்டீங்க, ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் தான் அனுப்புவீங்க. ஸோ இமெயிலேயே மேல இருக்கிறது சென்டர், ரிசீவர், டேட்டா, அது ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர். யாருக்கு அனுப்புறா இருந்தாலும் அந்த ஃபார்மேட்ல தான் அனுப்புவீங்க. அது வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. அதுக்கு கீழே கண்டென்ட் எழுதுவீங்க பாத்தீங்களா, அது ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்டென்ட் அனுப்புவீங்க. ஓகேவா? ஃபீவர்னா ஃபீவர்னு சொல்லி இமெயில் அனுப்புவீங்க. இல்ல ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இமெயிலேயே மேல இருக்கிறது ஸ்ட்ரக்சர்டு, கீழே இருக்கிறது அன்ஸ்ட்ரக்சர்டு. கண்டென்ட் வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சர். ஏன் அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்றேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை, இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கோம். கீழே உள்ள கண்டென்ட் எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி அனுப்ப மாட்டோம். கிளியரா? ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன, செமி ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே இருக்கு. யாருக்கு, அதாவது நேம்னா நேம் தான் போடுவோம், ஏஜ்ல ஏஜ் தான் போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா, எல்லாத்துலயும் வந்துட்டு
சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கண்டெயின் பண்ணிருக்கிறதா அன்ஸ்ட்ரக்சர்டு. அண்ட் தென் செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, இமெயில் நான் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க, டேட் இருக்கும். யாருக்கு நம்ம மெயில் அனுப்புறாந்தாலும் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப இது என்ன? ஃபிக்ஸ்டு ஃபார்மேட். ஃபிக்ஸ்டுனா நான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தேன். கீழே கண்டென்ட் எழுதுவோம். அந்த கண்டென்ட் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் எழுதுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இமெயிலே ஸ்ட்ரக்சர் இருக்கு, கீழே அன்ஸ்ட்ரக்சர்டும் இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர்டு பிளஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளியரா? ஓகே, இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் பார்க்கலாம். ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? ரிலேஷனல் டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருந்தேன்? ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு என்ன லாங்குவேஜ் தேவைன்னு சொல்லியிருந்தேன்? SQL அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்துட்டு என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரும் ரிலேஷனல் டேட்டாபேஸும் சேம் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஆனா இந்த நேம், ஏஜ், சேலரி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும்னா இதுவே டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். இங்க வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் நார்மலா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். ஆனா ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும்? இந்த இன்ஃபர்மேஷனே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். சேம் லைக் ஸ்ட்ரக்சர்டு மாதிரி தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ், ஆனா அது டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு நம்ம SQL லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க? NoSQL அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு SQL லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அதுவே சேம் அதுக்கு ஆப்போசிட் தான் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா அது கூட ஒர்க் பண்றதுக்கு NoSQL யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம அங்க SQL யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, இங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட தான் ஒர்க் பண்ண போறோம். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கறதுனால தான் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்துட்டு டேபிள் ஃபார்மேட்ல எல்லாம் இருக்காது. அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா கிராஃப் ஃபார்மேட்ல இருக்கும், அப்புறம் காலம் ஃபார்மேட்ல இருக்கும், அண்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும். நம்ம ஃபுல்லாவே ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட தான் ஒர்க் பண்ண போறோம். நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம NoSQL அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். SQLனா என்ன, SQLங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும். அதனால இன்ஃபர்மேஷனா எனக்கு எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது? SQL லாங்குவேஜை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கூட பேசுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இது ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன, நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன, அது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ டேட்டா டைப்ல 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்: ஸ்ட்ரக்சர், அன்ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இதில் ஒர்க் பண்ணுறோம், MySQL இன்ஸ்டால் பண்ணி எப்படி இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டேட்டா அனலிட்டிக்ஸ் கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.